ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். தேவர வார்த்தைಗೆ ನಾವು தேவ வார்த்தை என்னையும் உங்களையும் விடுவிக்கும் வாழ வைக்கும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವುದಾಗಿದೆ, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳಲಿಕ್ಕೆ ಮಾಡುವುದು. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆದಾಮ್ ಏವಾಳை குறித்துதான ஒரு ನಾವು ಆದಾಮ್ ಹವ್ವಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಸಂಭವத்திலே ஒரு முக்கியமான செய்தியை நாம் தியானித்தோம். ಆ ಸಂಭವದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಕುರಿತಾದ ಒಂದು ನೋಡಿದ್ವಿ. அதை நான் தியானம் பண்ணி திரும்ப அதை குறித்து நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நேராக நம்மை நடத்தினார். ಅದನ್ನು ನಾನು ಮತ್ತೆ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕರ್ತನು ನನಗೆ ಒಂದು சீரிஸ் அನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அவங்க வாழ்க்கையை அவங்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு ஆபேல் மற்றும் காயின் என்கிறதான மகன் அவங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு இருந்தாங்க. சொல்லாமா, காயின் மற்றும் ஆபேல் ಹೇಳೋಣವಾ? ಕಾಯಿಯನು ಮತ್ತು ಹೇಬೇಲನು அவர்கள் மத்தியில ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ நடந்த ஒரு சம்பவம், ನಡೆದ ಒಂದು ಸಂದರ್ಭ, தேவனுக்காக அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தில் குறித்து இன்றைக்கு நம்ம ಅವರು ಮಾಡಿದ ಒಂದು ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು என் கூட எல்லாரும் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆதிகாண்ட 4ನೇ அதிகாரವನ್ನು ஆதியாகமம் 4வது அதிகாரம் ஆதிகாண்ಡ 4ನೇ அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 1ರಿಂದ 5ರವರೆಗೂ ನಾವು ಓದೋಣ. நீங்க வாசிங்க சிஸ்டர். ಆ ಪುರುಷನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಹವ್ವಳನ್ನು ಕೂಡಲು ಆಕೆ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಕಾಯಿಯನ್ನು ಹೆತ್ತು ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಗಂಡು ಮಗುವನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. ತರುವಾಯ ಅವನ ತಮ್ಮನಾದ ಹೆಬೇಲನನ್ನು ಹೆತ್ತಳು. ಹೆಬೇಲನು ಕುರಿ ಕಾಯುವವನಾದನು, ಕಾಯಿಯನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವವನಾದನು. ಕಾಲಾಂತರದಲ್ಲಿ ಕಾಯಿಯನು ಹೊಲದ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ತಂದು ಯೆಹೋವನಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು. ಹೆಬೇಲನು ಹಾಗೆಯೇ ತನ್ನ ಹಿಂಡಿನಿಂದ ಚೊಚ್ಚಲ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ತಂದು ಅವುಗಳ ಕೊಬ್ಬನ್ನು ಹೋಮ ಮಾಡಿದನು. ಯೆಹೋವನು ಹೆಬೇಲನನ್ನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿ ಕಾಯಿಯನನ್ನು ಅವನಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು மெச்சலில்ல. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்குது. ಅಣ್ಣನ ತಂಬಿக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ಸಂಭಾವನೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಸಂದರ್ಭ ನಡೆಯುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಅಣ್ಣನು ಮತ್ತು ತಮ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வராங்க. ಅವರಿಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ரெண்டு பேரும் காணிக்கையை கொண்டு வரும்போது ಅವರಿಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಗೊಂಡು ಬರಬೇಕಾರೆ அந்த காணிக்கையில் ஒருவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕರ್ತನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. இன்னொருவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ಇನ್ನೊಬ್ಬನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕರ್ತನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அவர்கள் காணிக்கை கொண்டு வந்ததில் இரண்டு விஷயம் இருக்கு. ಅವರು ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದದಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯವಿದೆ. ಕಾಯಿನ್ என்ன பண்றாப்ல? ಕಾಯಿನ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவர் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால ಆತನು ವ್ಯವಸಾಯಿ ಆಗಿದ್ದು காய்கறிகளையும் பழங்களையும் அவர் கொண்டு வருகிறார். ಹಣ್ಣು ಹಂಪಲುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஆபேல் என்ன செய்றாரு? ಹೆಬೇಲನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறதுனால ಅವನು ಕುರಿ ಕಾಯುವವನಾಗಿದ್ದನು. ஆபேல் அந்த ஒரு ஆட்டு நல்ல கொழுத்த ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்காக பலியிடுகிறார், காணிக்கை கொடுக்கிறார். ಹೆಬೇಲನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ತನ್ನಲ್ಲಿದ್ದ ಚೊಚ್ಚಲವಾದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ತಂದು ಆತನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ಆನ ಕಾಣಿಕೆயை கொண்டு வரும்போது ஆபேலின் காணிக்கையை மாத்திரம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ಆದರೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನು ಹೆಬೇಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. ಕಾಯಿನುடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಆತನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ಅವರು ಜೋக்குக்கு சொல்லுவாங்க, ಅವರು ಒಂದು ஜோக்குக்கு சொல்லுவாங்க சில டைம்ல, ಕೆಲವು ಸಮಯ ஆண்டவர் வந்து நான் வெஜிடேரியன், ಕರ್ತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನ್ ವೆಜಿಟೇರಿಯನ್ அவருக்கு பழம் காய்கறி பிடிக்காது, ಆತನಿಗೆ ಸಸ್ಯಾಹಾರಿಗಳು ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ, ஆடுதான் அவருக்கு இஷ்டம் ஆச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க. ಅವರಿಗೆ ಕುರಿಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது ஜோக்குக்கு சொன்னாலும் அது உண்மை கிடையாது. ಅದು ತಮಾಷೆಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ஆனால் கொண்டு வந்த காணிக்கையை பார்க்கலும் கொண்டு வந்த நபர் ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಕಾಣಿಕೆ ಅದು ಮುಖ್ಯವಾಗಲಿಲ್ಲ, ಆದರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ವ್ಯಕ್ತಿಯು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன் உண்மைதான். ಕರ್ತನು ಬಂದು ಭೇದ ಭಾವ ಇಲ್ಲದ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அது இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு. ಇವತ್ತು ನಮ್ಮ ಥೀಮ್ ಏನಾಗಿದೆ ಅಂತ நம்ம செய்தியின் தலைப்பு giving is an act.
ಕೊಡುವುದು ಒಂದು ಕ್ರಿಯೆಯಾಗಿದೆ. கொடுப்பது ஒரு செயலாய் இருக்கிறது. ಕೊಡುವುದು ಒಂದು ಕ್ರಿಯೆ. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நிறைய நம்ம ஆண்டவருக்கு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொண்டு வருகிறோம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ದಶಮ ಭಾಗ ಆಗಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು நல்ல கவனிங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, பாதியில கேட்டு போயிடாதீங்க. ಗಮನಿಸಿ, பாதியில கேட்டு போயிடாதீங்க, ಅರ್ಧದಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಡಿ. அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவா உங்களுக்கு தெரிய வரும். ನಾನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ಕಾಯಿಯನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ, ಆದರೆ ಹೆಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು இன்னைக்கு ಅಂಗೀಕರಿಸಿದನು. நான் கொண்டு வருகிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லையா நாம் நம்மை பரிசோதனை செய்து கொண்டு பார்க்க வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ತರುವ ಕಾಣಿಕೆಯ ಕರ್ತನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನ ಇಲ್ವಾ ಅಂತ ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ நான் ನೋಡೋಣ. என் கர்த்தருக்கு சபைக்கு நான் ஆலயத்திற்கு நான் என்ன பண்றேன், காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வருகிறேன். ನಾನು ನನ್ನ ಕರ್ತನಿಗಾಗಲಿ ಸಭೆಗಾಗಲಿ ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நான் ಬರುತ್ತೇನೆ. கொண்டு வரும்போது எப்படிப்பட்டவனாய் நான் கொண்டு வர வேண்டும் என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಎಂತವನು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಅದನ್ನು ಅರಿತು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. நான் கொண்டு வருகிற காரியம் தேவனுக்கு விருப்பமுள்ளதா இருக்கிறதா என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ಆ ಕಾಣಿಕೆಯು ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்களும் நானும் காணிக்கையை போடும்போது வந்து சும்மா காணிக்கை போட்டு போறோம், அப்படிதான் நமக்கு தெரியும். ನಾವು ಕಾಣಿಕೆ ಹಾಕಬೇಕಾದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಹಾಕಿ ಹೋಗುವಂತರಾಗಿದ್ದೀರಿ. நானும் நீங்களும் காணிக்கை தேவனுக்கு போடும்போது ನೀವು ಕಾಣಿಕೆ ದೇವರಿಗೆ giving ಹಾಕಬೇಕಾದ್ರೆ is an act, ಕೊಡುವುದು ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. கொடுப்பது ஒரு செயலா இருக்கிறது. ಕೊಡುವುದು ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. அது எப்படிப்பட்ட செயல்? ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಕ್ರಿಯೆ? முதல் காரியம் ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ கொடுப்பது ஆராதனையா இருக்கிறது. கரங்களை தட்டலாமா? ಕೊಡುವುದು ಆರಾಧನೆಯ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. Giving is an act of worship. ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ. சொல்லமா, giving is an act of worship. ಹೇಳೋನ್ವಾ, ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, giving ಎಲ್ಲರೂ ಸೇರಿ is an ಹೇಳೋಣ, act of worship. ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ. தமிழ்ல சொல்லலாம், கொடுப்பது ஆராதனையின் ஒரு செயலாய் இருக்கிறது. ಕೊಡುವುದು ಆರಾಧನೆಯ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. ஆக இந்த நீங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ನೀವು 2 ಕೊರಿಂಥವರು 8ನೇ ಅಧಿಕಾರ ಫುಲ್ ಆಗಿ ನೀವು ಅದನ್ನು பவுல் ಓದಿದರೆ, கொடுக்கிற தர்ம காரியத்தை குறித்தும் சபைக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்தும் அவர் அழகா எழுதுகிறார். நீங்க வீட்டுல போய் படிங்க. 2 ಕೊರಿಂಥದವರಲ್ಲಿ ಪೌಲನು ಬರೆದಿರುತ್ತಾನೆ. ನೀವು ಪೂರ್ಣ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಚರ್ಚ್ಗೆ ಮತ್ತು ಚಾರಿಟಿ ಅವರಿಗೆ ನೀಡುವುದರ ಬಗ್ಗೆ ಆತನು ಬಂದು ಪೂರ್ಣವಾಗಿ ವಿವರಿಸಿದ್ದಾನೆ. அப்ப பாருங்க, நீங்க 4வது வசனத்தை வாசிங்க. நீங்க 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ನೀವು 4ನೇ கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கவனிங்க, ಗಮನಿಸಿ. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இன்னொரு தடவை வாசிக்கலாம் அதையே. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும், ஹல்லேலூயா. அத மாத்திரம் சொல்லுங்க சிஸ்டர். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ಹಾಬೇಲನ್ನು ಮತ್ತು ಆತನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕರ್ತನು ಅಂಗೀಕರಿಸಿದನು. 5வது வசனத்துல வாசிங்க பிரதர். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. வாசிங்க சிஸ்டர் நீங்க. ಕಾಯಿನನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ. இத சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. காயினையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார்னு சொன்னா, இந்த இடத்துல அழகா பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய காணிக்கைகளுக்கு முதலாக கர்த்தர் நம்மை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம காணிக்கைகள் ஹல்லேலூயா. என்னங்க, ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் காயினையும் அவன் காணிக்கைகளையும், ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும், ಹೆಬೇಲನನ್ನು ಮತ್ತು ಆತನ ಕಾಣಿಕೆಯು, காயினையும் அவன் காணிக்கைகளையும். ಕಾಯಿಯನ್ನು ಮತ್ತು ಆತನ இன்றைக்கு என் காணிக்கைகளை என் தசமபாகங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். ಇವತ್ತು ನಮ್ಮ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ದಶಮ ಭಾಗ ಆಗಲಿ ಕರ್ತನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾದರೆ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. வெரி குட் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பாச்சலாமா, கர்த்தர் முதல்ல உங்களை அங்கீகரிக்கணும். பக்கದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ಕರ್ತನು ಫಸ್ಟ್ ನಿಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಬೇಕು. நான் கொடுக்கும்போது
ನಾನು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ எப்படிப்பட்டவனாய் கொடுக்கணும். ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು, நான் கொடுக்க காணிக்கைகளை கொடுக்கும்போது ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಾದರೆ எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, ಅದು ಯಾವ ರೀತಿ, அல்லது நான் காணிக்கைகளை கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்பது மிக மிக அவசியம். ಅದಲ್ಲದೆ ನಾನು ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಏನೇನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ So, ಹೇಳಿ ಅದು ನನಗೆ முதல் பாயிண்ட்ல இன்னைக்கு 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ನಾವು ಇವತ್ತು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். Giving is an act of worship. ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ, கொடுப்பது ஆராதனையின் செயலா இருக்கிறது. ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ. நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ நான் ಕೊಡುವುದು, கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கிறது, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ದಶಮ நான் ಭಾಗವನ್ನು கர்த்தருக்கு ಕೊಡುವುದು, ஊழியத்தை கொடுப்பது, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸೇವೆಯನ್ನು நான் ಕೊಡುವುದು, நான் தர்ம காரியங்களை ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு செய்வது, ನಾನು ಜನರಿಗೆ அது கர்த்தரை ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದು, அது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு செயலா இருக்கிறது. கரங்களை அது தட்டி கர்த்தனನ್ನು ஆண்டவர் நாமத்தை ஆராதிಸುವ மகிமைப்படுத்தலாம். ಕ್ರಿಯೆಯಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க கொடுக்கும்போது ನೀವು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நீங்க சும்மா கொடுக்கல, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, it is an act. ಅದು இது ಒಂದು ஒரு ಕ್ರಿಯೆ செயலா ಆಗಿದೆ. இருக்கிறது. ಅದು ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. நீங்க கொடுக்கும்போது ನೀವು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ நீங்க சும்மா இல்ல, ನೀವು ಸುಮ್ಮನೆ நீங்க ಇಲ್ಲ, ஒன்று செய்றீங்க, ನೀವು ಒಂದನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ, இந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறீங்க. ಈ ಕರ್ತನಾದ ஹalleluya. ಕರ್ತನನ್ನು ನೀವು ஆக ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೀರಿ. நீங்க கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? ನೀವು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತಿದೆ? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, when you give you are honoring God. ನೀವು ಕೊಡುವಾಗ ನೀವು ದೇವರಿಗೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸುತ್ತೀರಿ. நீங்க கொடுக்கும்போது கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறீர்கள். கரங்களை ನೀವು தட்ட ಕೊಡುವಾಗ மாட்டீங்களா? ನೀವು ದೇವರಿಗೆ ಗೌರವವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೀರಿ. ஹalleluya. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கறவங்களும் கவனிங்க. ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ நீங்க ನೋಡುತ್ತೀರಿ, வந்து அப்படியே டப்புன்னு வந்து ஆராதனையில வந்து காணிக்கையும் தசமபாகத்தையும் போடுறீங்கன்னு சொன்னா அது சும்மா செயல் கிடையாது. அது ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಚರ್ಚ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಕಾಣಿಕೆ ಆಗ್ತೀರಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು இங்க ಸರಿಯಲ್ಲ. இங்க கூடி இருக்கிறவங்க நம்ம ஆராதனையில வந்து நம்ம காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் போடுறோம் அப்படின்னு சொன்னா ಇಲ್ಲಿ அது சாதாரண செயல் கிடையாது. it is an act of worship. you are honoring God. ನೀವು Hallelujah. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಜನಗಳೆಲ್ಲರೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ದಶಮ ಭಾಗ ಆಗಲಿ ಅಥವಾ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಹಾಕುವುದು ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. ಅದು ಕೊಡುವಾಗ ಅದು ಆರಾಧನೆ ಒಂದು ஹalleluya. ஹalleluya. ஆராதனையின் செயலா இருக்கிறது. ಅದು ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಕ್ರಿಯೆ. கொடுக்கும்போது நான் கர்த்தரை என்ன பண்றேன்? ನಾನು கனம் ಕೊಡಬೇಕಾದ್ರೆ பண்ணுகிறேன். ಕರ್ತನನ್ನು ನಾನು நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 3:9 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. 3:9-10. 3:9-10. உன் பொருளாலும் ನಿನ್ನ ಆದಾಯದಿಂದಲೂ உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் ಬೆಳೆಯ ಪ್ರಥಮ ಫಲದಿಂದಲೂ கர்த்தரை கனம் பண்ணு. ಯೆಹೋವನನ್ನು ಸನ್ಮಾನಿಸು. ஹalleluya. ஹalleluya. என்னங்க என்ன பண்ணணுமா? ಏನ್ ಮಾಡಬೇಕು? உங்க பொருளாலும் ನಿನ್ನ ಆದಾಯದಿಂದಲೂ உங்க எல்லா விளைவின் முதற் பலனாலும் ನಿನ್ನ ಬೆಳೆಯ ಪ್ರಥಮ ಫಲದಿಂದಲೂ யார கனம் பண்ணணும்? ಯಾರನ್ನು ನಾವು கர்த்தரை ಸನ್ಮಾನಿಸಬೇಕು? கனம் பண்ண வேண்டும். ನಾವು ಯೆಹೋವನನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಕಣಜಗಳು ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ತುಂಬುವವು. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்கிறார் கர்த்தர். ஹalleluya. ತೊಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ತುಂಬಿಕೊಳ್ಳುವುದು. பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் பலனாலும். ನಿನ್ನ ವಸ್ತುಗಳಿಂದ இந்த ಹಾಗೆ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ಉದಾಹರಣೆಗಾಗಿ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். என்ன கவனிங்க. ಉದಾಹರಣೆಗಾಗಿ ನಾನು ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ ನ ತಗೊಂಡು நாம் போய் வெளியே ஆர்கெஸ்ட்ராவில் போய் சினிமா பாட்டுக்கும் வாசிக்கலாம். ನಾನು ಆಚೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಸ್ಕೆಟ್ರಾದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇನೆ. சினிமா பாட்டை நான் வாசிச்சு எனக்கு காசு கிடைக்கும். ಆ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದಾಗ ನನಗೆ ಅಲ್ಲಿ ದುಡ್ಡು ಸಿಗುತ್ತೆ. கிடைக்கும் தானே? ಸಿಗುತ್ತೆ ಅಲ್ವಾ? அதுல கர்த்தர் நாமம் கனப்படுமா, மகிமைப்படுமா? ಅದರಲ್ಲಿ ಕರ್ತನ ನಾಮವು ஆனா ಮಹಿಮೆಪಡುತ್ತದಾ? இந்த பொருளை எடுத்துக்கிட்டு வந்து, இந்த கீபோர்டை எடுத்துக்கிட்டு வந்து நான் சர்ச்சில் கர்த்தருக்காக வாசிக்கிறேன். ಅದೇ ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನು ತಗೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಆರಾಧನೆಗಾಗಿ என்ன நடக்குது? இந்த பொருளை எடுத்து வந்து நான் கர்த்தருக்காக வாசிக்கும் போது கர்த்தர் நாமத்தை நான் கனப்படுத்துகிறேன். ಈ ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ ನ ತಗೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ಯೂಸ್ ಮಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ஹalleluya. ನಾಮ ಮಹಿಮೆ இதே ಉಂಟಾಗುತ್ತದೆ. போலதான் ஒவ்வொரு பொருளும். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವಾರು ஆக ವಸ್ತುಗಳು. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை கனப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ಒಂದೊಂದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದು ಅದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿದೆ. நாம் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹalleluya. சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும்.
ನಾವು ಉನ್ನತವಾದ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்கணும். ஹalleluya. ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನಾಗಲಿ ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಕೊಡುವಂತನಾಗಿರಬೇಕು. எபிரேயர் 11:4 வசனம் சொல்லுகிறது, ಹಿಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ವಾಕ್ಯ 4ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆபேலினுடைய காணிக்கை எப்படிப்பட்டதா இருந்ததா, ಹೆಬೇಲನ ಕಾಣಿಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿ. எபிரேயர் 11:4 ಹಿಬ್ರಿಯರು 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಹೆಬೇಲನು ಕಾಯಿನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. அங்க வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆபேல் தம்பியா இருந்தாலும் ಹೆಬೇಲನು தன்னுடைய அண்ணனான காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியாக இருந்தது சொல்லி வசனம் சொல்லுகிறது. ತನ್ನ ಅಣ್ಣನಾದ ಕಾಯನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அப்போ ஆங்கிலத்துல வசனம் அந்த வார்த்தைக்கு மேன்மையான காரியங்களுக்கு சொல்லி வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது மோர் எக்ஸலென்ட். என்னங்க மோர் எக்ஸலென்ட், அப்படியே சொல்லுங்க உன்னதா. அது மோர் எக்ஸலென்ட் ஆகுது. மோர் எக்ஸலென்ட் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அது சிரேஷ்டவாத, அதி சிரேஷ்ட. இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறது ஆக்சுவேட்டட். அது சரியான சிறந்த உன்னத பலியை ஆபேல் செலுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಹೆಬೇಲನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅದು ಅಷ್ಟು ಉನ್ನತವಾದ, ಅದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಾಗಿತ್ತು. நம்ம நல்லா கவனிக்கணும், நான் செலுத்துகிற காணிக்கை கர்த்தருக்கு கனப்படுத்துகிறதா என்பது மிக மிக அவசியம். ನಾವು ಸಲ್ಲಿಸುವ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಾಗಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಲಿ ಅದು ಕರ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸುವಂತವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ஆண்டவர் வந்து பழத்தை கொடுத்ததனால காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னு இல்ல, ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಫಲದಿಂದ ಆಗಲಿ ಅದು இல்ல. சொல்லுங்க. பழத்தை கொடுத்ததுனால காய்கறிகளை கொடுத்ததுனால காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னு இல்ல. ಅವನು ಹಣ್ಣು ಹಂಪಲು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ಆತನ ಕಾಣಿಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು மெச்சிದೆ ಅಂತ ಹೇಳಕ ಆಗಲ್ಲ. இல்ல ஆபேலுடைய காணிக்கை வந்து அவன் ஆட்ட கொடுத்ததனால அங்கீகரிச்சான்னு இல்ல. ಹೆಬೇಲನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ತನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೆಚ್ಚಿದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದು ಕಾಣಿಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி உள்ளத்தை பார்க்கிறாரு. ಕರ್ತನು ನಮ್ಮ ಮುಖ ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இங்க வசனம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேலான பலியை, மேன்மையான பலியை செலுத்தினான். ಕಾಯನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. என்னங்க காயினுடைய பலியை பார்க்கிலும் மேலான பலியை செலுத்தினான். ಕಾಯನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠನಾದ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ, சும்மா ஏதோ செலுத்தணும்னு செலுத்தல ஆபேல். ಸುಮ್ಮನೆ ಏನೋ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ 4வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, தெளிவா எழுதி இருக்காங்க. 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆபேலும் தன் மந்தையில் தலை சீற்றுகளிலும். ಹೆಬೇಲನು ಹಾಗೆಯೇ ತನ್ನ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಚೊಚ್ಚಲ அப்படினா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? தலை சீற்றுகள் சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ன், ಅದು ಒಂದು ಮೊದಲ ಕುರಿಯಾಗಿದೆ, முதற் பலன், ಅದು ಮೊದಲ ಫಲವಾಗಿದೆ. என்ன எனக்கு கொடுத்த அந்த பணத்துல முதல் பணம், ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಹಣದಲ್ಲಿ ಅದು ಮೊದಲನೇ ಹಣ. என்கிட்ட இருந்த ஆடு மாடுகள்ல முதல்ல பிறந்த ஆடு, ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದ ಕುರಿ ಹಸುಗಳಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಕರ್ತருக்கு ವಿರುಪಂ உள்ளது. ಅದು ಮೊದಲನೆಯ ಒಂದು ಕುರಿ ಕರ್ತನಿಗೆ ಅದು இங்க அதான் சொல்லுகிறது, தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை ಚೊಚ್ಚಲ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ತಂದನು. கொழுமையான சிலவற்றை, சில ஆடுகளை கொண்டு வந்தான். ಅದನ್ನು ಅವುಗಳ ಕೊಬ್ಬನ್ನು ಹೋಮ ಮಾಡಿದನು. என்ன கொழுமையான நல்ல புஷ்டியான ஆடு, எப்படி சொல்றது கன்னடல? கொಬ್ಬு ಭರಿತ ಕುರಿಯಾಗಿತ್ತು. நான் இன்னைக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது என்ன கொண்டு வரேன், எப்படி கொண்டு வரேன்? ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ತಗೊಂಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಗೊಂಬರ್ತಾರೆ? கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி, கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி கொண்டு வரனா? ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಹಾಗೆ ಅಥವಾ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಗೊಂಬರ್ತಾರೆ? ஆபேல் வந்து என்ன நினைச்சிருக்கலாம், அங்க இருக்கிற ಬಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ இருக்கிற ಆಡುಗಳು எல்லாம் என்ன நினைச்சிருக்கலாம், ಇರುವ ಕುರಿಗಳನ್ನು ನೋಡಿ எது ஒல்லியா இருக்குதோ, ಯಾವುದು ಸಣ್ಣವಾಗಿರುತ್ತದೋ, கடவுளுக்கு சாகதான் அடிக்க போறோம், ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಅದನ್ನ ಸಾಯಿಸ್ತೀವಲ್ಲ, போனா போட்டோம், ಹೋದ್ರೆ ಹೋಗಿ. கவனிங்க போனா போட்டோம், ಗಮನಿಸಿ போனா போட்டோம், அது ஒல்லியா இருக்கிறத போய் கொண்டு போய் கொடுக்கலாம். ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, ಅದು ಸಣ್ಣವಾಗಿದೆಯಲ್ಲ ಅದನ್ನ மெலிஞ்சி போய் இருக்கிறத போய் கொண்டு போய் கொடுக்கலாம். ಅದು ಬಡಗಿ ಹೋಗಿರುವುದನ್ನೇ ತಗೊಂಡು ಹೋಗಿ, வேணான்றது ஒதுக்க வைக்கிறத கடவுளுக்கு கொடுக்கலாம். ಅದು ಬೇಡವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನೇ ತಗೊಂಡೋಗಿ ಕರ್ತನಿಗೆ ಕೊಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಯೋಚನೆ அப்படி கொடுத்தானா? ಅವನ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟನಾ?
அதுலதான் கர்த்தர் பார்க்கிறார், கவனிக்கிறார். ಅದರಲ್ಲೇ ಕರ್ತನು ನೋಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನು அந்த ಗಮನಿಸುತ್ತಾರೆ. தலையீற்றுகளில் ஃபர்ஸ்ட் பான கொண்டு வராது மாத்திரம் இல்ல, ತನ್ನ ಹಿಂಡಿನಲ್ಲಿದ್ದ ಚೊಚ್ಚಲ ಕುರಿ ಮರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು கொழுமையானத கொண்டு வருகிறான். ಕೊಬ್ಬು ಭರಿತವಾಗಿರುವ ಕುರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அதை அறிந்திருக்கிறான் அவன். ಅದನ್ನು ಕರ್ತನು அப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? ಆದ್ರೆ ವೇದ ಪಂಡಿತಗಳು யாருங்க இவங்களுக்கு காணிக்கை போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க? ಯಾರು ಇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಹಾಕಬೇಕು ಅಂತ யாரு சொல்லி கொடுத்திருக்க முடியும்? ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ? உலகத்துல முதல் மனுஷன் யாரு? ஆதாம் ஏவாள் தான். ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಮೊದಲೇ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದರು ಯಾರು? அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ಅದಾದ್ಮೇಲೆ ಇವರಿಬ್ಬರು ಬಂದರು. அப்புறம் யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? ಆಗ ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ರು? நீங்க சொல்லுங்களேன், யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? ನೀವು ಹೇಳಿ ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ರು ಅಂತ. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ಯಾಕೆ யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? காணிக்கை கொடுக்கணும், தசமபாகத்தை கொடுக்கணும், யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕು, ದಶಮ ಭಾಗ ಕೊಡಬೇಕು ಅಂತ? என்னங்க வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிறியா? ಇಲ್ಲಿ ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ? கொடுத்தாங்க, அது உண்மைதானே? ಕೊಟ್ಟರು, ಅದು யாரு சொல்லிருப்பாங்க? ಅದು ಯಾರು ಹೇಳಿದ್ದರು? என்ன அப்படி முழிக்கிறீங்க? ಯಾಕೆ ಆ ತರ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்கணும், ಒಂದು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுத்திருக்கணும், ಆದಾಮ್ ಹವ್ವಳು ಹೇಳಿಕೊಟ್ಟಿರ್ಬೇಕು. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? ஒருவேளை ஆபேலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கலாம். ವೇದ ಪಂಡಿತರು ಹೇಳ್ತಾರೆ ಹೆಬೆಲನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಸಿಕ್ಕಿರುತ್ತೆ இல்லையா? ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கலாம், ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கணும். ದರ್ಶನ ಸಿಕ್ಕಿರುತ್ತದೆ, ಕರ್ತನು ಹೇಳಿರ್ತಾನೆ. எப்படியோ அது நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படல, ಅದು ನಮ್ಮ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಆ ತರ. ஆனால் அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ಅದು ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ உண்மைதானே? ಅದು ನಿಜ. அப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன்னு சொன்னா கவனிங்க, ஆபேல் போல சிறந்ததை கொடுக்க முன் வரணும். ನಾವು ನೀವು ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕಾದರೆ ಹೆಬೇಲನಂತೆ ಜೊಚ್ಚಲವಾದದನ್ನು ನಾವು ಕೊಡಬೇಕು. 2 ಕೊರಿಂಥಿಯர் 9 வசனம் சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥದವರಲ್ಲಿ அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ எப்படிங்க? ದುಃಖದಿಂದ ಹಾಗದಲ್ಲಿ. இங்க தான் இருக்கிறீங்களா? தூங்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உஷாரா தான் இருக்கிறீங்களா? என்னங்க? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದುಃಖದಿಂದಾಗಲಿ ಬಲಾತ್ಕಾರದಿಂದಾಗಲಿ தன் மனதில நியமித்தபடியே கொடுக்க கடவன். ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಂಟು. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? ನಾನು ಕೊಡಬೇಕಾದದ್ದು கர்த்தರಿಗೆ சிறந்ததை கொடுக்கும்போது கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಅದು ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಸೋ ಮೊದಲಾவது நம்ம என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವೇನು when we give we honor God. நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ಕೊಡುವಾಗ ನೀವು ದೇವರಿಗೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸುತ್ತೀರಿ. இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கறோம்? ಇನ್ನೊಂದು ನಾವು ಏನು ನೋಡುತ್ತೀವಿ? இரண்டாவதாக when we give ನೀವು ಕೊಡುವಾಗ we humble before God. ನೀವು ದೇವರ ಮುಂದೆ ವಿನಮ್ರರಾಗಿರುತ್ತೀರಿ. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறோம்னு சொல்லி அர்த்தம். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ತಾಳಿಸುತ್ತೀವಿ. என்னிடத்தில் இருக்கிறத நான் சம்பாதிச்சேன், ನನ್ನಲ್ಲಿರುವುದು ನಾನು என்ன கவனிங்க எல்லாம் என்ன பாருங்க, என் முகத்தை பாருங்க, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ, எல்லாம் என் முகத்தை பாருங்க. ಎಲ್ಲ நான் சம்பாதிச்சேன், நான் ಸಂಪಾದಿಸಿದೆ, நான் சேர்த்து வச்சேன், நான் ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದೆ, சேர்த்து வச்சதெல்லாம் என் ஞானத்தினால, ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಲ್ಲ ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ, சேர்த்து வச்சதெல்லாம் என் திறமையினால, ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಲ್ಲ ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ, சேர்த்து வச்சதெல்லாம் என் பலத்தினால, ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಲ್ಲ ನನ್ನ ಬಲದಿಂದ அப்படின்னு நினைக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கவே மாட்டான். ಹಾಗಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವ கர்த்தருக்கு காணிக்கையும் கொடுக்க மாட்டான், கர்த்தருக்கு தசமபாகத்தையும் கொடுக்க மாட்டான். ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ದಶಮ ಭಾಗ அப்படி கொடுக்கலனா நான் கர்த்தர் சமூகத்துல நான் என்னை தாழ்த்தவில்லை என்று சொல்லி அர்த்தங்க. ಆಗ ಇದ್ದು ಅವನು ಬಂದು ಕೊಡುತ್ತಾನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಮೂಹದಲ್ಲಿ மாறாக கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் எப்படி சொல்லுவான்? கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் எப்படி சொல்லுவான்? ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾವು ತಗ್ಗಿಸಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. ನನ್ನ ಹತ್ರ ಇರುವುದೆಲ್ಲ ಕರ್ತನು ಕೊಟ್ಟನಂತ. கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால சம்பாதிச்சேன், ಕರ್ತನು ಕೊಟ್ಟ கர்த்தர் கொடுத்த திறமையினால சம்பாதிச்சேன், ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಜ್ಞಾನದಿಂದ ನಾನು ಸಂಪಾದಿಸಿದೆ, கர்த்தர் கொடுத்த பலனால சம்பாதிச்சேன், ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಬಲದಿಂದ ನಾನು ಸಂಪಾದಿಸಿದೆ அப்படின்னு இருக்கணுங்க. ಆ ರೀತಿ அந்த மாதிரி சொல்லணும், அதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். ಆ ರೀತಿ ಹೇಳಬೇಕು, ಹಾಗೇನೆ ಕರ್ತನ ஹல்லேலூயா. ನಾವು
ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், ಕರ್ತನ ಮುಂದೆ ತಾಳ್ಮೆಯಾಗಿರಿ, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ಆಗ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப நான் சம்பாதிச்சேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாரு கொடுத்தது? ಆಗ ನಾನು ಸಂಪಾದಿಸಿರುವುದು பூமியின் அதை நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಒಂದು ಕಾರ್ಯವು ಕರ್ತನಿಂದ ಉಂಟಾಗಿರುತ್ತೆ. எனக்கு கிடைச்சது, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ನನ್ನ ಹತ್ರ ಇರುವುದಾಗಲಿ ನನಗೆ ಬಂದಿದ್ದಾಗಲಿ ಎಲ್ಲವೂ ಕರ್ತನು ನನಗೆ சொல்றாரு. ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பவுல் இல்ல, யோபு சொல்றாரு, யோபு ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றார். ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು, ಕರ್ತನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அப்ப அவர் சம்பாதிச்சு வச்சது எல்லாமே யார் கொடுத்ததுன்னு சொல்றாரு. ಆಗ ಅವರು ಸಂಪಾದಿಸಿಟ್ಟಿದ್ದಲ್ಲ ಯಾರು ಕೊಟ್ಟರಂತ ಹೇಳ್ತಾರೆ. யார் கொடுத்ததுங்க? ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು? கர்த்தர் கொடுத்தார். அதனால கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು, ಕರ್ತನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அப்போ நான் கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொண்டு வரேன்னு சொன்னா, ಆಗ ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಅಂದ್ರೆ, கர்த்தரை ஆராதிக்கிறேன், ನಾನು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಅಂತ அப்படி ஆராதிக்கிறானா என்ன அர்த்தம்? ಆಗ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಅಂತ கர்த்தரை கனப்படுத்துகிறேன், ಕರ್ತನನ್ನು ನಾನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்று பொருள். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾನು ನನ್ನನ್ನು ತಾಳಿ ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிறவங்க நல்லா உற்சாகமா வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா உட்காராதீங்க, ಬಾಯಿನಿಂದ ತೆಗೆದು ಎಲ್ಲ வாயை திறந்து அல்லேலூயா. இங்க மாத்திரம் சத்தம் வராது, ஆனா வேற இடத்துல எல்லாம் சத்தம் வருது நிறைய. ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಶಬ್ದ ಬರುವುದಿಲ್ಲ, ಬೇರೆ ಕಡೆಯಲ್ಲೇ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. எங்க சத்தம் வரணுமோ அங்க சத்தம் வரட்டும். ಎಲ್ಲಿ ಶಬ್ದ ಬರಬೇಕು ಅಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. சும்மா இப்படி தலையாட்ட கூடாது, ಸುಮ್ಮನೆ ಹೀಗೆ வாயை திறந்து அல்லேலூயா சொல்லணும். ಬಾಯಿ ತೆಗೆದು ಹಲ್ಲೆಲೂಯಾ சொல்றீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? இந்த பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன். ಈ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஏன் ஃபர்ஸ்ட் தயங்கி பேசுறீங்க அப்படின்னு அலெக்ஸ் பிரதர் கேட்டாரு. ನಾನು ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾಕೆ ಈ ತರ ನೀವು? இல்ல, இந்த சப்ஜெக்ட் எடுத்தா எனக்கு கொஞ்சம் யோசனை தான். ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ತಗರೆ ನನಗೆ ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் பேச வந்துட்டேன். ಕರ್ತರು ಹೇಳಿದ್ರು ಮಾತಾಡಕ್ಕೆ. நான் இங்க காணிக்கை தசமபாகம் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லல. ನಾನು ಇಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗ ನೀವು ಎಷ್ಟು ಕೊಡ್ತಾ ಇದೀರ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. எப்படி கொடுக்கணும், கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಏನೇನೆಲ್ಲ ನಡೀತದೆ. சும்மா உட்காராதீங்க, வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೋಬೇಡಿ, சும்மா அங்க காட்டு கத்து கத்துறவங்களுக்குலாம் அல்லேலூயா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு ಅಲ್ಲಿ இருக்காங்க. ಆಚೆ ಕೂತಿರೋರು ಆಚೆ மேடையில ஏறி சினிமா பத்தி பேசுறவங்களுக்குலாம் அல்லேலூயா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಿನಿಮಾ ಬಗ್ಗೆ ಹೇಳುವವರಿಗೆಲ್ಲ இங்க சத்தியமா பேசுறா வாயை மூடிட்டு உட்கார கூடாது. ಇಲ್ಲಿ ನಾನು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರದು. காது அடைச்சுக்கிச்சா? ಕಿವಿ இவ்வளவு நேரம் பேசியும் வாயை மூடிட்டு இருக்கிறோமே. ಇಷ್ಟೊತ್ತು ನಾನು ಮಾತಾಡಿ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இப்படியே இருக்கணும் முடிகிற வரைக்கும். ಹೀಗೆ ಇರಬೇಕು ಮುಗಿಯವರೆಗೂ. அப்படியே போய்டாதீங்க. ಹಾಗೆ ಹೋಗ್ಬಿಡಬೇಡಿ. சொல்லமா, கர்த்தருக்கு முன்னாடி நான் தாழ்த்துறேன். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ತಾಳಿಸಬೇಕು. தாழ்த்துறவன் கொடுப்பான். ತಾಳಿದವನಿಗೆ ಒಂದು பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், ಮಾತನಾಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. அப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் என்னம்மா? தன்னை அப்படி சொல்லுங்க. ತನ್ನನ್ನು ತಾನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವವನು, ತನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವವನು, ತನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುವನು. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುವವನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ. நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் சேர்த்தேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ಆಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆ, ನಾನೇ ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ எல்லாம் போய்டும் பாவர்னால ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಒಂದು ದಿವಸ. ಅದಕ್ಕೆ ಮಾರಾக, ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ನನ್ನ ಹತ್ರ ಇರುವುದೆಲ್ಲ ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು ಅಂತ ಹೇಳಿ நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறதுனால கொடுக்கிறேன். ನಾನು ಕರ್ತನ ಮುಂದೆಗೆ ನನ್ನನ್ನು ತಾಳಿಸಬೇಕಾದ್ರೆ ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூன்றாவதாக when you give you worship God ல மூணாவதாக giving is an act of worship ல மூணாவதாக ಕೊಡುವುದು ಆರಾಧನೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ ಮೂರನೇ ಕಾರ್ಯ, when you give you are showing gratitude to God. ನೀವು ಕೊಡುವಾಗ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಿ. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறதை வெளிப்படுத்துகிறேன். ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದು ತೋರಿಸುತ್ತೇನೆ. யாருக்கு நன்றி செலுத்துறதை வெளிப்படுத்துறேன்? ಯಾರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை நான் வெளிப்படுத்துகிறேன். ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದು ತೋರಿಸುತ್ತದೆ. Offering is an act of attitude, gratitude to God. பைபிள் பிரகாரமா கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது நன்றி செலுத்துவதை செயலாயிருக்கிறது.
ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದು ಅದು ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಅದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நிலம் எல்லா பரம்பரையாக கொடுத்த எல்லா சொத்துக்களிலிருந்தும் அவங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதை நன்றியின் காணிக்கையாக செலுத்தப்பட்டது, நன்றியின் காணிக்கையாக செலுத்தினார்கள். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ತನ್ನ ಹತ್ರ ಇದ್ದಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ಆತರು ಕೊಡುವುದು ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ಅಂತದಲ್ಲಿ ತೋರಿಸಲು நான் கொடுப்பது கர்த்தருக்கு நன்றியும் துதியையும் செலுத்துகிறேன் என்பது அர்த்தமா இருக்கிறது. ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಕರ್ತನಿಗೆ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಹಾಗೆ நன்றி இருக்கிறவங்க கொடுப்பாங்க, ಕೃತಜ್ಞತೆ ಇರುವವರು ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நன்றியுள்ள இருதயம் இருக்கிறவர்கள் சபைக்கும் கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பாங்க. ಕೃತಜ್ಞತೆ ಇರುವ ಹೃದಯವು கேட்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, ಪ್ರಶ್ನಿಸುವವರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. யார் கொடுக்க மாட்டாங்க? ಯಾರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. கேள்வி கேட்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. ಪ್ರಶ್ನಿಸುವವರು ಕೊಡುವುದಿಲ್ವಾ? கேள்வி கேட்கிறவங்க என்ன கேட்பாங்க? ಪ್ರಶ್ನಿಸುವವರು ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ? நான் சர்ச்சுக்கு வரணுமா? ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಬರ್ಬೇಕು. அந்த சர்ச்சில் அது இல்ல, ಆ ಚರ್ಚಲ್ಲಿ ಇದಿಲ್ಲ. அந்த சர்ச்சில் ஃபேன் இல்ல, ಆ ಚರ್ಚಲ್ಲಿ அந்த சர்ச்சில் ஏசி இல்ல, ಆ ಚರ್ಚಲ್ಲಿ அந்த சர்ச் ಇಲ್ಲ. அந்த சர்ச்சுக்கு நடந்து போகும்போது நடக்கிற நல்ல பாதை இல்ல, ಆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸರಿಯಾದ ದಾರಿ ಇಲ್ಲ. அந்த சர்ச்சுக்கு போனா ಆ ಚರ್ಚ್ಗೆ அங்க சரியான வசதி இல்ல, ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ವಸತಿ ಇಲ್ಲ, இப்படிதான் சொல்லுவாங்க. ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையை வாங்கினவங்க, ಕರ್ತರ ಬಳಿಯಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವರು, கர்த்தர்கிட்ட இருந்து ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ நன்மையை பெற்றுக்கொண்டவங்க, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವರು, பலனை பெற்றுக்கொண்டவங்க, ಬಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವರು, சொத்து சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க, ಸಂಪತ್ತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವರು அவருக்கு கொடுக்கும்போது நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದರೆ ஹalleluya ತೋರಿಸುತ್ತದೆ. சத்தம் போதாது, ஹalleluya. ಶಬ್ದ ಸಾಲುವುದಿಲ್ಲ. நீங்க கொடுக்கும்போது அதாங்க நடக்குது. ನೀವು ಕೊಡಬೇಕಾದರೆ ಅದೇ ಆಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்ன செய்றீங்க? ಕರ್ತನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದರೆ ಏನು ಮಾಡ್ತೀರಿ? சும்மா வந்துட்டு ஒரு பாட்டு பாடின இருக்கும்போது டப்புன்னு உள்ள போட்டு போவல. ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಇಲ್ಲಿ ಹಾಡು ಹಾಡಬೇಕಾದ್ರೆ நீங்க கொடுக்கும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ನೀವು ಕೊಡಬೇಕಾದರೆ ಕರ್ತನ ನೀವು ಸನ್ಮಾನಿಸುತ್ತೀರಿ. கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். ಕರ್ತರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದರೆ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಆತನನ್ನು கர்த்தருக்கு காணிக்கைகளும் தசமபாகங்களையும் கொடுக்கும்போது கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ಕರ್ತನಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕಾದರೆ ದಶಮ ಭಾಗ ಆಗಲಿ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು நம்ம நினைக்க கூடாது சும்மா வந்து இங்க பாட்டு பண்ணாதான் நம்ம கனப்படுத்துறோம். ನೀವು ಅನ್ಕೋಬಹುದು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಹಾಡು ಹಾಡಿದರೆ ಮತ್ತೆ நீங்க மியூசிக் வாசிச்சாதான் ஆராதனை ಅಂತ ಹೇಳಿ ಇಲ್ಲಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಹಾಕರೇನೆ ಅದು அப்படி இல்லங்க. ಹಾಗಂತ ಅಲ್ಲ. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது அதுவும் பெரிய ஆராதனையா இருக்கிறது. ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕಾದರೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಆರಾಧನೆ. ஹalleluya. ஹalleluya. இங்க தான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நான்காவதாக ನಾಲ್ಕನೇದಾಗಿ முதல் பாயிண்ட்ல நாலாவதாக ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ when you give you are showing love to God and to the people. ನೀವು ಕೊಡುವಾಗ ನೀವು ದೇವರಿಗೆ ಮತ್ತು ಮನುಷ್ಯನಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೀರಿ. நீங்க நானும் கொடுக்கும்போது கர்த்தருக்கு அவர் கொடுத்த அந்த அன்புக்கு திரும்பவும் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ನೀವು ಅದನ್ನು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೀರ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸುವಾಗ ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்குது பாருங்க. ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. நான் கொடுக்காத போது இது எதையுமே நான் செய்யல. ನಾನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರು ಕೊಡಲಿಲ್ಲದಿದ್ದಾಗ எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ನಾವು ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋದು ಮುಖ್ಯ. அவங்க என்ன கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ಅವರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಮುಖ್ಯವಲ್ಲ. எப்படி கொடுக்கிறோம், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ மிக முக்கியம். ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. பாருங்க இங்க வசனம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசிங்க. 2ನೇ ಕೊರಿಂಥರು 8ನೇ ಅಧಿಕಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿ. அன்றியும் சகோதரரே, ஒரு வசனமா நம்ம வாசிக்கலாம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அளிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். என்னங்க இப்படியே சொல்லுங்க பரவாயில்ல. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே ಅವರು ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಮೀರಿ சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் ವಿಪರೀತ ಬಡತನದಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தாங்க.
ಅವರು ಬಹು ಆನಂದದಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿ ಅತ್ಯಂತ ಔದಾರ್ಯ ಉಳ್ಳವರಾದರೂ என்னங்க ಅವರು ಶಕ್ತನ ಅನಿಸಿರುವ ಮಾತ್ರದೆ ಕೊಡದೆ ಶಕ್ತಿಯನ್ನು கஷ்டத்துல ಮೀರಿ ತಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ತಾವು இருக்கும்போது ಕೊಟ್ಟರು. கஷ்டத்துல இருக்கும்போதும் கொடுத்தாங்களாம். ಅವರು ವಿಪರೀತ ಬಡತನದಲ್ಲಿದ್ದರೂ ಕೊಟ್ಟರು. பவுல் என்ன சொல்லி அந்த ஆரம்பத்துல சொல்லிட்டு வராரு, ಪೌಲನು ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, சபைக்கும் ஊழியத்திற்கும் தர்ம காரியத்திற்கும் கொடுக்கிற விஷயத்துல அழகா சொல்லிக்கிட்டு வராரு. ಸಭೆಗೆ ಆಗಲಿ ಧರ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಲಿ ಕೊಡುವುದು ಅದೊಂದು மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் ಅದಾದ ಮೇಲೆ ಕೂಡ ಶಕ್ತಿಯನ್ನು ಮೀರಿ திராணிக்கு தக்கதாகவும் ಶಕ್ತಾನುಸಾರವಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ தங்கள் திராணிக்கு மிஞ்சியம் கொடுக்க ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಮೀರಿ தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்றாரு. என்ன ಶಕ್ತಿಯನ್ನು ಮೀರಿ ತಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ತಾವೇ ಕೊಟ್ಟರು, ಇದಕ್ಕೆ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். ತಮ್ಮ ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಆತರು எப்ப கொடுத்தாங்க? ಯಾವಾಗ ಕೊಟ್ಟರು? அவங்க கிட்ட கோடியா கொட்டி கொடுக்கும்போது கொடுக்கல. ಅವರ ಬಳಿ ಕೋಟಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೆನ್ ಹೇಳಲ್ವಾ? கோடியா கொட்டி கொடுக்கும்போது ಕೋಟಿ ಅಲ್ಲಿ ತುಂಬಿ ತುಳುಕ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. மிகுந்த தரித்திரத்தில் கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போதும் கொடுத்தாங்க. ಅವರು ವಿಪರೀತ ಬಡತನದಲ್ಲಿರಬೇಕಾದರೆ ಅವರು ಕೊಟ್ಟರು. அவங்களால முடியலையாம், ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அந்த தரித்திரத்திலே கொடுத்தாங்களாம். ಆ ವಿಪರೀತ ಬಡತನದಲ್ಲಿ ಸಹ ಅವರು ಕೊಟ್ಟರು. சொல்லி கொடுக்கலையா? ಅವರು ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. இங்க தான் இருக்கிறீங்களா? சொல்லி கொடுக்கலையா? ಅವರು ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, தாங்களே முன் வந்து கொடுத்தாங்களாம். ತಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ತಾವೇ ಮುಂದೆ இந்த அழகா அதான் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க? ಇಲ್ಲಿ ಅದೇ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் கொடுத்தாங்க. ಅವರು ಶಕ್ತಾನುಸಾರವಾಗಿ ಮಾತ್ರ ಕೊಡದೆ ಶಕ್ತಿಯನ್ನು ತಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ತಾವೇ ಕೊಟ್ಟರು. என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆன்லைன்ல ஒருவேளை பார்க்கலாம். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಒಂದು ವೇಳೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. தப்பா எடுத்துக்க வேண்டாம், ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡಿ. எப்படி சில பேர் கேட்பாங்க, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில பேர் முழு உள்ளத்தோடு கேக்குறாங்க, கொடுக்கிற உள்ளம் இருக்குது. ಕೆಲವರು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಕೇಳುತ್ತಾರೆ. சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ಕೆಲವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ರಾಜೇಶ್ ஊழியம் ஆரம்பிச்சாச்சு, ಸೇವೆ ನೀನು எப்படி போயிட்டு இருக்குது? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ? எப்படி போயிட்டு இருக்கு? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ? உனக்கு ஏதாவது வேணுமா? ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಬೇಕಾ? என்ன வேணும்னா சொல்லுப்பா, நான் தரேன். ಏನಾದರೂ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳು, ನಾನು ಕೊಡುತ್ತೀನಿ. ಏನು ಬೇಕು? என்ன வேணும்? ಏನು ಬೇಕು? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ನಾನು ಏನೂ ಹೇಳೋದಿಲ್ಲ, நான் ஒன்றும் கேட்கவும் மாட்டேன். ನಾನು ಏನು ಕೇಳೋದು இது வரைக்கும் நான் கேட்டதும் கிடையாது. ಇದುವರೆಗೂ ನಾನು ಏನು ಕೇಳಿಲ್ಲ. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் போய் இதுக்கு காசு வேணும் அதுக்கு காசு வேணும் நான் கேட்டது கிடையாது. ಇದುವರೆಗೂ ನಾನು ಯಾರ ಹತ್ರನೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ಇದಕ್ಕೆ சில சமயங்களில் கடன் வாங்கி வேணா நான் செஞ்சிருக்கிறேன். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಸಾಲ ಮಾಡಿ ನಾನು ಮಾಡಿರ್ತೀನಿ. ஆனா எனக்கு சும்மா நீங்க காசை கொடுங்க, காணிக்கை ಆದರೆ கொடுங்க, ನೀವು ಸುಮ್ಮನೆ ನನಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡಿ, ದಶಮ ಭಾಗ என்ன வளர்த்த பாஸ்டர் கிட்டே நான் இது வரைக்கும் போய் ஒரு பைசா நான் கேட்டது கிடையாது. ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ನಾನು ಇವತ್ತರೆಗೂ ಹೋಗಿ ನಾನು ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. சிலர் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, அட்வைஸ் பண்றவங்க சொல்லுவாங்க, ಅಡ್ವೈಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, நல்லதுக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க, ಒಳ್ಳೆದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ நீங்க இந்த ஸ்தாபனத்துல சேர்ந்துக்குங்க, ನೀವು ಈ ಸ್ಥಾಪನದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳಿ, நீங்க இந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, ನೀವು ಈ ಮೀಟಿಂಗ್ ಬಂದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ, நீங்க அந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, ನೀವು ಆ ಮೀಟಿಂಗ್ ಬಂದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಅಂತ அங்க இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் காணிக்கை வரும், ಅಲ್ಲಿಂದ ನಿಮಗೆ ತಿಂಗಳು அவங்க தாங்குவாங்க. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் என் சர்ச் வாடகை கட்டுறேன், ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ನನ್ನ ಚರ್ಚ್ நான் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை ஊழியத்துக்கு பாதிப்பில்லாத வேலை நான் செய்றேன். ಯಾವ ಕೆಲಸವಾಗಲಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ನನಗೆ ಅದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಷ್ಟ ಅಲ್ಲ. அப்போ இந்த மாதிரி கேக்குறவங்க நிறைய பேர் கொடுக்குறாங்களான்றது சந்தேகம். ಕೇಳೋರು ಇದೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ. சிலர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க பாஸ்டருங்க வேலைக்கு போக கூடாது, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಸೇವೆ ಮಾಡುವವರು ಯಾರು ಕೆಲಸಕ್ಕೆ வேலைக்கு போக கூடாது, ஊழியக்காரங்க ಸೇವೆ ಮಾಡುವವರು ಯಾರು. அப்புறம் ஆண்டவர் சொன்னதை எடுத்துக்குவாங்க, ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமோ? ಹಾಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೆ, ಎರಡು ಯಜಮಾನನಿಗೆ ನಾವು ಸೇವೆ உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியுமா? ನಾವು ಭೂಮಿಗಾಗ ಸಾರಿ, நீ வேலையை பார்த்தா ஊழியம் பார்க்க முடியுமா? ನೀನು ಕೆಲಸ ನೋಡಿದರೆ ನೀನು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತಾ? அப்படி பேசுறவங்களாம் நீங்க கொடுத்து உதவ முடியுமா? ಆ ಥರ ಮಾತಾಡೋರೆಲ್ಲ ಇವತ್ತು ಕೊಟ್ಟಿ செய்ய மாட்டாங்க. ಇದು ಮಾಡ್ತಾರ. நான் என் சர்ச்சுக்கு உழைக்கிறேன், என் சர்ச்சுக்கு ನನ್ನ ಚರ್ಚ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. அது நீங்க சொல்லாதீங்க, கர்த்தர் என்கிட்ட சொல்லட்டும். ಅದು ನೀವು ಹೇಳಬೇಡಿ, ಕರ್ತನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்ப எவ்வளவு பேர் கேக்குறாங்க, கொடுத்தது கிடையாது, நானும் போய் யாருக்கிட்டையும் போய் கேட்டது கிடையாது.
ಕೇಳಿದವರೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನಾನು ಹೋಗಿ ಕೇಳುವುದು. இதுவரைக்கும் கர்த்தர் வெட்கப்படுத்தாம நடத்திக்கிட்டு வராரு. ಇದುವರೆಗೂ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಎಲ್ಲಿಯೂ ತಗ್ಗಿಸದೆ வெட்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நடத்திக்கிட்டு நான் நடத்திக்கிட்டு போவேன். ನನ್ನ ಯಾವ್ದಾದ್ರು ಕೆಲವು ஆனா நிறைய பேர் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಯಾರು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು அதுல ஒரு சிலர் அவங்களா அனுப்பி கொடுக்கறாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರೇ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அதுக்கு நீங்க கேட்டுங்க பரவாயில்லை, இவன் கேட்காம கேட்கறான்ல என்கிட்ட கேட்க வேண்டாம். ಅದಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ನನ್ನ ಹತ್ರ இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கேட்கறேன்னு கேட்க வேண்டாம். ಹೀಗಂತ ಕೇಳಿದಿರ, நீங்க எனக்கு கொடுக்கிறது முக்கியம் இல்ல, ನೀವು ನನಗೆ ಕೊಡುವುದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. கர்த்தர் ஊழியத்தை தாங்குவது நான் கேட்காமலே செய்யணும். ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದು ನಾವು ಕೇಳದೇನೆ ಕೊಡುವುದು. ஹalleluya ஹalleluya. இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ಏನ್ ಮಾಡಿದ್ರು, தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்றாரு. என்ன, அவங்களே தானாக வந்து கொடுத்தாங்க, ಅವರೇ ತಾನಾಗಿ ಬಂದರಿ ಕೊಟ್ಟರು. இப்ப நான் எனக்கு கொடுக்கறாங்கல்ல, ನನಗೆ ಕೊಡ್ತಾರೆ, அவங்க தானாவே வந்து கொடுத்தாங்கன்றதுக்கு நான் சாட்சி. ತಾವೇ ಬಂದು ಕೊಟ್ಟರು ಅಂತ ಹೇಳಿ ಅದು ನಾನೇ ஊழியம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர். ಸೇವೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕರ್ತನು. அப்ப கொடுக்கும்போது என்ன நடக்குது, ಅವಾಗ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ, சபையில் வந்து ಸಭೆಯಲ್ಲಿ சபையை சேர்ந்தவர்கள் கொடுக்காத பட்சத்திலும் சபையை சேராதவர்கள் கொடுக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಸಭೆಯ ಸೇರಿದವರಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೂ ಸಹ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರದವರು ಬಂದು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒரு காலத்துல என் கூட பழகி இருக்கிறாங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಬೆಳೆದಿರ್ತಾರೆ. இவன் ஊழியம் பண்ணா இவன் உண்மையா பண்ணுவான் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. ಇವನು ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ಇವನು ಅತಿ ಉನ್ನತವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ, இவன் சரியானவன் சொல்லி அவங்க மனசுக்குள்ள இருக்கு. ಇವರು ಸರಿಯಾದವರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರ நான் ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறேன், ನಾನು ಕರ್ತನಿಗೆ ನನ್ನ ಲೆಕ್ಕವನ್ನು எனக்கு ಕೊಡುತ್ತೇನೆ. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பைசால நான் எப்படி எனக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಹಣದಲ್ಲಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಲೆಕ್ಕ ಕೊಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. நான் இந்த மாசம் அதை கட்ட முடியல, இந்த காசம் அதை கட்ட முடியல, கொடுக்குறீங்களா பிரதர், கொடுக்குறீங்களா சிஸ்டர், பாஸ்டர் கொஞ்சம் காணிக்க அனுப்புங்க பாஸ்டர், ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಅದು ಕಟ್ಟಕ್ಕಾಗಿಲ್ಲ ಇದು ಕಟ್ಟಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ಕೇಳಿ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅದನ್ನು ನಾನು ஒருத்தர்கிட்ட நான் இதுவரைக்கும் நான் கேட்டதில்ல. ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸಹ ನಾನು from ಯಾರನ್ನು the scratch ல இருந்தே வரலாம், ஒண்ணும் பிரச்சனை ನಾನು கிடையாது. ಸ್ಕ್ರಾಚ್ ನಿಂದ ನಾನು ಬರ್ತೇನೆ. கர்த்தர் கொடுத்தா பெஸ்டா செய்ய போறோம், ಕರ್ತರು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಅತಿ ಉನ್ನತವಾಗಿ இல்ல ಮಾಡುತ್ತೇನೆ, இருக்கிறத வச்சு இன்னும் பெஸ்டா செய்ய போறோம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಇರುವುದಲ್ಲೇ ನಾನು Hallelujah. ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಅಷ್ಟೇ. எவ்வளவு கொடுக்கறாரோ ஆண்டவரை வச்சு அதை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு ಎಷ್ಟು போயிட்டே ಕೊಡುತ್ತಾರೋ ನಾನು ಅಷ್ಟರಲ್ಲೇ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. சோ என்ன வெளிப்படுது, ಇಲ್ಲಿ ಏನು கடல் ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, கொடுக்கறேன்னு சொன்னா ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா ನಾನು ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, சபைக்கு கொடுக்கறேன்னு சொன்னா ನಾನು ಸಭೆಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ அன்பு வெளிப்படுது. ಇಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நான் என் சபையை நேசிக்கிறேன், ನಾನು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು என் ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, குடும்பத்தை நேசிக்கிறேன்ல, ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು அதனால என் ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, குடும்பத்துக்கு உழைச்சு கட்டுறேன். ಅದರಿಂದ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು என் ನಾನು சபையை ದುಡಿದು நேசிக்கிறதுனால, ನಾನು ಸಾಕುತ್ತೇನೆ. என் சபையை நேசிக்கிறதுனால ನಾನು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, சபையையும் நான் தாங்குறேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು அங்க என்ன தெரியுது, ಅಲ್ಲಿ ಏನ್ ಗೊತ್ತು, அன்பு தெரியுது. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ அப்போ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆபேலுடைய காணிக்க ಆಗ ಅಲ್ಲಿ ಹೆಬೇಲನ ಕಾಣಿಕೆ, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்திருப்பாரு. ಇದನ್ನ ಕರ್ತನು ನೋಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் அங்கீகரிக்கணும்னு சொன்னா என் காணிக்கைய, ಅವರು ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಕಾಣಿಕೆ என்ன அங்கீகரிக்கணும் ஃபர்ஸ்ட், ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. நான் அவர் உண்மையா ஆராதிக்கிறேனா, ನಾನು ಅವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ, ಗಣಪಡಿಸುತ್ತೇನಾ, ಆತನನ್ನು ನಾನು ನಿಜವಾಗಿ ನಾನು ಗಣಪಡಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, அவர் உண்மையா அவருக்கு முன்பாக நான் தாழ்த்துறேனா, ಅವರ ಮುಂದೆ ನಾನು ತಗ್ಗಿಸುತ್ತೇನಾ ಅಂತ. ஹalleluya. ஹalleluya. சிலர் என்ன பண்ணுவாங்க, ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, வெளியில வேற்று ஆட்கள்லாம் கர்த்தரை சேராதவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, ಆಚೆ ಕೋಟಿ ಕೋಟಿಯಾಗಿ ಸಂಪಾದಿಸಿ அங்க போய் லட்ச லட்சமா கொட்டுவாங்க, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಲಕ್ಷಾಂತರ ದುಡ್ಡನ್ನು அதுல ஒரு திருப்தி, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ತೃಪ್ತಿ, நான் மோசமா சம்பாதிச்சேன், ನಾನು ಮೋಸವಾಗಿ ಸಂಪಾದಿಸಿದೆ, கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் சமாதானமா ಅಲ್ಲಿ இருக்கு, ಹಾಕಿದ್ರಿಂದ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಾಧಾನ ಆಯ್ತು. அதெல்லாம் இங்க வேகாது, ಅದು ಇಲ್ಲೆಲ್ಲ ಬೇಳೆ ಬೇಯುವುದು, கடவுள்கிட்ட இதெல்லாம் வேகாது. ಅದೆಲ್ಲ ಕರ್ತನ ಬಳಿ ಅದು கொடுக்கிறது ಕೊಡುವುದು மீறி உயர்ந்ததா இருக்கணும். ಅದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கொள்ளை அடிச்சிட்டு வந்து கொடுங்கன்னு கர்த்தர் சொல்றது இல்ல, ನಾವು ಕೊಳ್ಳೆ ಮಾಡಿ ಬಂದು ನಾವು ಕೊಡಬೇಕು ಅಂತ ஏமாத்திட்டு திருடிட்டு வந்து கொடுங்கன்னு ನಾವು கர்த்தர் சொல்றது. ಒಬ್ಬರನ್ನು ಏಮಾರಿಸಿ ಬಿಟ್ಟು ನಾವು ಅದನ್ನು ತಗೊಂಡು ಬಂದು ನಾವು ಕೊಡುವುದು. ஆபேலுடைய காணிக்கை குறித்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ಇಲ್ಲಿ ಹೆಬೇಲನ ಕಾಣಿಕೆ ಕುರಿತು ವೇದ ಪಂಡಿತರು அந்த காலத்துல, ಆ ಕಾಲದಲ್ಲಿ மோசையின் காலத்துல வந்து ಮೋಶೆಯ ಕಾಲದಲ್ಲಿ காய்கறிகள் இந்த பழ வகைகள் எல்லாமே தானியங்கள் எல்லாமே காணிக்கையாக அங்கீகரித்தாங்க. ಮೋಶೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಹಣ್ಣು ಹಂಪಲುಗಳು ಅದೆಲ್ಲನೂ அதில் தவறு கிடையாது, ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனா ಆದರೆ பாவ நிவாரண பலியாக கொடுப்பது ரத்தம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்திலே ஒரு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ಅದು ಪಾಪ ನಿವಾರಣೆಗೆ ಅದು ಒಂದು
சம்பந்தப்பட்டதா பலி ரಕ್ತ ಸಂಬಂಧಪಟ್ಟದಾಗಿದೆ. அப்போ இவர் கரெக்டா அவர் கொழுமையானத முதற் பலன முதல் ஆட்ட கொண்டு பலியிடும்போது அது பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா இருந்ததுன்னு சொல்லி அவர்கள் கருதுகிறார்கள். ಇವರು ಹೆಬೇಲನ್ನು ಕಾಣಿಕೆ ಕೊಡುವಾಗ ಅದು ಅವನಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಚೊಚ್ಚಲವಾದ ಕುರಿಯಲ್ಲಿ ಅದು ಕೊಬ್ಬು ಭರಿತವಾದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ತಂದಿ ಆತನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. சொல்லமா ಹೇಳೋನ್ವಾ நம்ம சாக்ரிஃபைஸ் அப்படிதான் இருக்கணும். ನಮ್ಮ ತ್ಯಾಗವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அன்பு வெளிப்படணும், என் சாக்ரிஃபைஸ். ನನ್ನ ಪ್ರೀತಿಯು ತೋರಿಸಲ್ಪಡಬೇಕು ನನ್ನ ತ್ಯಾಗದಲ್ಲಿ. பவுல் சொல்றாரு, பவுலನು ಹೇಳ್ತಾನೆ, எல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் இத மாத்திரம் சொல்லுங்க, எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும். நம்ம மேலிದ್ದ ಒಂದು ಪ್ರೀತಿಯಲ್ಲೂ. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு 8வது அதிகாரத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಶೋಧಿಸುವ. கொடுக்கிறது எதை குறிக்குது? ಕೊಡುವುದು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ? அன்பை குறிக்குதுங்க. ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿಯುತ್ತದೆ. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நான் அன்பா இருந்தா நான் கொடுத்து தாங்குவேன். ಬಡವರಿಗಾಗಲಿ ಶ್ರೀಮಂತರಿಗಾಗಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಕೊಟ್ಟರೆ ಅದು ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. மீது அன்பா இருந்தா நான் கொடுத்து தாங்குவேன். ನಾವು ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು, அதுபோல என் சபை மீது அன்பா இருந்தா நான் கொடுத்து தாங்குவேன். ನಾನು ಸಭೆಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದರೆ ನಾನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು. சோ முதல் காரியம் சொல்லலாமா? giving is an act of worship. ಹೇಳೋಣ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ. இரண்டாவது காரியம் ಕೊಡುವುದು. giving is an act of ownership. என்னங்க ஓனர்ஷிப் அப்படின்னு சொன்னா உரிமையின் ஹக்கு, உரிமையின் செயலா இருக்கிறது. ಕೊಡುವುದು ಹಕ್ಕಿನ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. கொடுப்பது என் உரிமையை நான் எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு சமமா இருக்குது. ಕೊಡುವುದು ನನ್ನ ಹಕ್ಕನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா அவங்க மேல நான் ஒரு உரிமை எடுத்துக்கிறேன். ನಾನು ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಅವರ ಮೇಲೆ ಒಂದು என் குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னா என் உரிமையை, என் பொறுப்பை, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಗಮನಿக்கிறீங்களா? ನನ್ನ ಒಂದು ಹಕ್ಕಿನಿಂದ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. giving is an act of ownership. சொல்லமா? ಹೇಳೋಣವಾ ಕೊಡುವುದು ಹಕ್ಕಿನ. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. உரிமையை எடுத்துக்கறங்க. ನನಗೆ ಹಕ್ಕಿದೆ ರೀ. உரிமையை நான் எடுத்துக்கிறேன். ನಾನು ಹಕ್ಕನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்போ நான் என் சபைக்கு கொடுக்கும்போது என் சபைக்கு நான் ஏதாவது செய்யணும்ன்ற அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன். ಆಗ ನಾನು ನನ್ನ ಸಭೆಗೆ ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಅದನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ. என் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ನನ್ನ ಹಕ್ಕಿನಿಂದ ನಾನು ತಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. மல்கியாவுல ஆண்டவர் சொல்றாரு, மல்கியாದಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, 3:10ல ஆண்டவர் சொல்றாரு, 3:10ಲ್ಲಿ ಕರ್ತನು கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் என்ன சோதிச்சு பாருங்கன்றாரு. ಕರ್ತನು ಒಂದು ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳನ್ನು ಶೋಧಿಸುವಂತೆ ಹೇಳ್ತಾನೆ. அதுல ஒன்னு கவனிங்க, ಅದರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಗಮನಿಸಿ, கொடுப்பதினால் என்னை சோதிச்சு பாருங்கன்றாரு. ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ಅಂತ இங்க சொல்லுகிறது வசனம், ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಉಂಟಾಗಿರುವುದಾಗಿ ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಉಂಟಾಗಿ தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். ದಶಮ ಭಾಗವೆಲ್ಲವನ್ನು, பண்டசாலைன்னு சொன்னா என்ன? ஸ்டோர் ஹவுஸ்னு சொல்லுங்க. ஸ்டோர் ஹவுஸ்னே சொல்லுங்க. ஸ்டோர் ஹவுஸ் ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ಆಗ ನಾನು ಆಕಾಶದ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು, இடம் கொள்ளாமற் போக மட்டும் ಜಾಗವಿಲ್ಲದೆ உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾನು ಬೀಳಿಸುವುದು என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ஹalleluya ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் அப்படி சொல்றாரு. ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ நம்ம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம நல்லா இருந்தா போதும். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಸೇರಿಸಿಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ நம்ம பாட்டுக்கு நம்ம மேல வந்துகிட்டே இருந்தா போதும். ನಮ್ಮ ಪಾಡಿಗೆ ನಾವು ಮೇಲೆ ಬಂದರೆ ಸಾಕು. பாஸ்டர்ங்க, சில பாஸ்டர்ங்க சர்ச் போய் பார்த்தோம்னா, ಕೆಲವು ಪಾಸ್ಟರ್ ಕೆಲವು ಚರ್ಚ್ಗಳಿಗೆ ಹೋಗಿ ஒழுங்கா சர்ச்சை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವರು ಚರ್ಚ್ ಅನ್ನು ಅವರು ஒழுங்கா சர்ச்சை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಚರ್ಚ್ ಅನ್ನು சர்ச்சுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. ಚರ್ಚ್ಗೆ ಒಂದು ಅವರು பெயிண்ட் ಅನ್ನು சர்ச்சுக்குள்ள வந்தாவே வாடை அடிக்கும். ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ ಬಂದರೆ எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலர் ಬರುತ್ತದೆ. ಎಲ್ಲ ಚರ್ಚ್ ಹೇಳ್ತಾರೆ, வர காணிக்கைலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ಬರೋ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ஒரு டாய்லெட் சர்ச்சுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. ಒಂದು ಟಾಯ್ಲೆಟ್ ಅನ್ನು ಚರ್ಚ್ಗೆ ஆனா சர்ச்சுக்கு வார காணிக்கை கொடு தசம பாகம் கொடு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ಆದರೆ வார ಚರ್ಚ್ಗೆ ದಶಮ ಭಾಗ ಕೊಡು, ಕಾಣಿಕೆ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஃபண்ட் மாத்திரம் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ಫಂಡ್ ಮಾತ್ರ ರೈಸ್ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. வீட்டை போய் பார்த்தா அப்படியே அலங்காரமா இருக்கும். ಆದರೆ ಮನೆಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅಲಂಕಾರವಾಗಿರುತ್ತದೆ. சிங்காசனத்துல இந்த பாஸ்டர் உட்காருவாரு வீட்ல. ಅವರು ಸಿಂಹಾಸನದಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. சிங்காசனத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ಸಿಂಹಾಸನದಲ್ಲೇ. இங்க வந்தா உடைஞ்ச சேர் தான் சர்ச்சில். ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಈಗ ಒಡೆದು ಹೋದ ಕುರ್ಚಿ ಮೇಲೆ ಕೂತಿರ್ತಾರೆ. எப்படி இருக்கு பாருங்க. ಹೇಗಿದೆ ನೋಡಿ. பாஸ்டருங்களே இந்த கதினா விசுவாசிங்க அப்புறம் எப்படி இருப்போம்?
ಪಾಸ್ಟರೇ ಈ ರೀತಿ ಆದ್ರೆ ಅಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾವ ರೀತಿ அப்ப நம்ம வீடு மாத்திரம் நல்லா வச்சுக்கிட்டு இருப்போம். ನಮ್ಮ ಮನೆ ಮಾತ್ರ ஆனா சர்ச் எப்படி இருந்தா என்ன? ಚರ್ಚ್ ಯಾವ ರೀತಿ ಇದ್ರೆ அதுவா யாருன்னா கொடுப்பாங்க, ಅದು ಬಿಡು, ಅದು ಯಾರಿಗಾರು ಕೊಡ್ತಾರೆ. இதுவா அது யாருன்னா வருவாங்க, பணக்காரங்க கொடுப்பாங்க. இதுவா ಇದು ಶ್ರೀಮಂತರು ಬಂದ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ ಬಿಡಿ. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇನೆ. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது ಈ ಮನೆ ಬಂದು ಒಡಕಲಾಗಿರಬೇಕಾದರೆ நீங்கள் மச்சு பாவப்பட்ட ನೀವು உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி ನೀವು யான காலம் இதுவோ. ನೀವು ಪಾಪಭರಿತನಾಗಿರುವ இல்ல இல்ல, நீங்க நல்லா இருக்கிற வீட்டுல குடியிருக்கிறது நலமோ இதுவோ? ನೀವು ಒಳ್ಳೆಯ ಮನೆಯಲ್ಲಿರುವುದು ಒಳ್ಳೆಯದಾ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ಈಗ ಸರ್ವಶಕ್ತನಾದ ಕರ್ತನು உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், ನಿಮ್ಮ ದಾರಿಗಳನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. இந்த வசனத்தை கவனிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் அதிಕವಾಗಿ ಬಿತ್ತಿದರು, ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಬಿತ್ತಿದರು ಅದರಲ್ಲಿ கொஞ்சமாய் ಅறுத்து கொண்டு வருகிறீர்கள். ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, ನೀವು ಅದು ತಿಂದು ಕುಡಿದರೂ ನೀವು ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, ನೀವು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೂ ಅದು ಕೊಡಲಿಲ್ಲ. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ಕೂಲಿಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನು, ಸಂಪಾದಿಸಿದವನು பொத்தலான பை, அதாவது பாக்கெட் ஓட்டை. ಆತನ ಅಂಗಿಯು ಅರಿದು ಹೋಗಿರುವ ಅಂಗಿಯಲ್ಲಿ ಆತನು ஏன் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஏன் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க காணிக்கைகளிலும் தசமபாகத்திலும் தானே என்ன வஞ்சித்தீங்க. ನೀವು ಕಾಣಿಕೆಯಲ್ಲೂ ಕೂಡ ದಶಮ ಭಾಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿದ್ದೀರಲ್ಲ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. நிறைய இருக்குது, அது படிக்க முடியாது, டைம் இல்ல. அப்ப நம்ம கவனிக்கணும். ಆಗ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. சொல்லமா, giving is an act of worship. ನಾವು ಹೇಳೋಣ, ಕೊಡುವುದು ಹಕ್ಕಿನ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. கொடுக்கும்போது என்ன நடக்குது? சத்தத்தை உயர்த்தி சொல்லமா, நான் ஆராதனை செய்றேன். ಕೊಡಬೇಕಾದರೆ ನಾವು சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், ஆராதிಸುತ್ತೇನೆ, ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಅಂತ, ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಆತನನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತೇನೆ ಅಂತ, ವಿನಮ್ರರಾಗಿರುತ್ತೆ. நான் என்னை தாழ்த்துகிறேன், ನಾನು தாழ்த்துறேன். நீங்க சொன்னதான், ನಾನು ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ, நான் என்னை தாழ்த்துகிறேன், ನಾನು ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ, கர்த்தருக்கு நன்றியை வெளிப்படுத்துகிறேன். நான் கொடுக்கும்போது ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ, கர்த்தருக்கு நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன். ಕೊಡಬೇಕಾದರೆ ನಾನು ஹalleluya ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. நல்லா கவனிங்க. நான் 4 பாயிண்ட் வேற பிரச்சனை எடுத்தேன். ನಾನು 4 ಪಾಯಿಂಟ್ ನನ್ನ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ல இவ்வளவுதான் முடிச்சேன். சோ அதனால இவ்வளவே முடிச்சிட்டேன் நான். ನಾನು ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟೇ ಮುಗಿಸಿದೆ. ನಾನು ಇವಾಗ முடிஞ்சா கர்த்தருக்கு சித்தமானால் மீதி இருக்கிற பாயிண்ட் அடுத்த வாரம் பார்க்கலாம். ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ಅದು ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. இதுவே போதும்பா, இதுவே ಸಾಕು அப்படின்னு சொல்லாதீங்க, ಹಾಗಂತ ಹೇಳಬೇಡಿ. ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ தியானித்தாலும் ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಾವು ಎಷ್ಟು ಧ್ಯಾನ ಮಾಡಿದರೂ ನಮಗೆ ಸಾಲದು. ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ಕರ್ತನು ನಮಗೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ಕೊಡುತ್ತಾ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ஹalleluya ஹalleluya எங்க கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ಎಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀವಿ, ಏನು ಕೊಡುತ್ತೀವಿ ಅಂತ ಅನ್ನೋದು ತುಂಬಾ முக்கியವಾಗಿದೆ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.